ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான டான்ஸ் நிகழ்ச்சி மூலமா பிரபலமான ரேஷ்மா முரளிதரன் இப்போ சன் டிவியில் செல்லமே செல்லமே சீரியல் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில நான் யாருமே இல்லாம தனியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சேனல்ல லைவ் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்து பலருமே அவங்களுக்கு தங்களோட ஆறுதல் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரேஷ்மா முரளிதரனுக்கு டான்ஸ் நிகழ்ச்சி மூலமா அறிமுகம் கிடைச்சிருந்தாலும் ஜீ தமிழ்ல பூவை பூச்சிருவா சீரியல் தான் பெரிய அளவில் ஹீரோயின் அந்தஸ்தை கொடுத்துருந்துச்சு. அந்த சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போதே அதே சீரியல் நடித்த நடிகர் மதன் பாண்டியனை காதலிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தம்பதி கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான அபி டெய்லர் அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல் சில மாதங்களே முடிவுக்கு வந்துருச்சு. அதே நேரம் கொரோனா காலகட்டத்தில் ரேஷ்மா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸான சைத்ரா, நக்ஷத்ரா, ஷபானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த சமயத்தில் சில நடிகைகள் மொட்டை மாடியில் கிளாமர் ஃபோட்டோஷூட் நடத்தி பிரபலமானாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கள் வெளியிட்டு ட்ரெண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டணியில் ஒவ்வொருத்தவங்களும் திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க வழியை பார்த்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போவாச்சும் எல்லாரும் சேர்ந்துப்பாங்க, அப்போ எடுத்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்படி போயிட்டு இருந்தா இவங்களோட நட்புக்குள்ள சில மனக்கசப்பு ஏற்பட்டதுனால ஷபானா, சைத்ரா, ரேஷ்மா இவங்கெல்லாம் பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி ரேஷ்மா அவங்களோட காதல் கணவரை விவாகரத்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் பரவி வந்துச்சு. அதை உறுதிப்படுத்துகிற வகையில் ரேஷ்மா மதன் பாண்டியன் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் மதன் இன்னுமே எந்த ஃபோட்டோஸுமே டெலீட் பண்ணல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கும்போது சமீபத்தில் ரேஷ்மா தன்னோட சேனலில் தன்னோட ஃபேன்ஸ்கிட்ட லைவில் பேசியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறேன். அந்த வீட்டில் என் கூட அம்மாவும் தங்கச்சியும் மட்டும் இருந்தாங்க. இப்போது அம்மாவும் ஊருக்கு போயிருக்கிறாங்க, தங்கச்சியும் படிக்க போயிட்டா. அதனால் நான் மட்டும் அந்த வீட்டில் தனியாக இருந்தேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தனால பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேன்ஸோட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட முகம் அந்த வீடியோவில் சோர்ந்து போய் டல்லாக இருந்திருக்கு. இதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே இவங்களுக்கு என்னதான் ஆச்சு, ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருக்கிற இவங்க தனியாக இருக்கிறாங்க, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் இவங்க கூட சேர்ந்து பழைய மாதிரி நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரேஷ்மாவோட ஃப்ரெண்டான சைத்ராவும் அவங்களோட கணவரை பிரிய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்குது. சைத்ராவும் அவங்களோட கணவர் கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்காங்க. சில வருஷங்களாக அவங்களோட கணவர் கூட எந்த ஃபோட்டோஸுமே அவங்க வெளியிடவே இல்லை. இதனால சந்தோஷமாக இருந்த இவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்னதான் பிரச்சனை, அடுத்தடுத்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க.